அன்பார்ந்த பக்தகுடிகளே, மதுரையம்பதியில் பஞ்சபூத ஸ்தலங்கள் அமைந்துள்ளன. அதில் ஒன்று நீர்ஸ்தலம் செல்லூரில் அமைந்துள்ளது. திரு ஆப்புடையார் கோவில். இந்த ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் பாண்டிய நாட்டு ஸ்தலங்களில் ஒன்று. இது திரு ஆப்பனூர் மற்றும் ஆப்புடையார் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது. திருஞான சம்பந்த பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இந்த ஸ்தலம் செல்லூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த செல்லூருக்கு மற்றொரு வழி சிம்மக்கல் என்னும் இடத்திலிருந்து வைகை ஆற்றினை கடந்து செல்லலாம். இந்த கோவிலில் அருள் பாலிக்கும் சொக்கநாத பெருமான் ஆப்புடைநாதன் என்று அழைக்கப்படுகின்றார். அதற்கு காரணம், சோழ மன்னன் மிகுந்த சிவபக்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் சிவலிங்க பூஜை செய்யாமல் உணவு அருந்த மாட்டான். அத்தருணத்தில் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது காலம் கடந்தமையால் சிவபூஜை செய்ய இயலாது தவித்திருக்கும் வேளையில் உடன் இருக்கும் மந்திரி அங்கு ஒரு மரத்தினை வெட்டி அந்த துண்டினை ஆப்பாக அங்கு அமைத்து அதையே சிவலிங்க சொரூபமாக வழிபட்டு பூஜை செய்ய அரசனை வேண்டினார். அரசனும் அத்தகைய தருணத்தில் அந்த ஆப்ப மரத்தை சிவஸ்வரூபமாக கருதி பூஜித்து பின்னர் உறவருந்தினான். இருப்பினும் அவன் மனது பரிபூர்ண சந்தோஷம் அடையவில்லை. இறைவனை வேண்டி, இறைவா, இந்த ஆப்பு மரத்தில் உன்னை நான் சிவஸ்வரூபமாக பூஜை செய்தேன். இந்த ஆப்பு மரத்திலேயே நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, அவ்வாறே மன்னனும் இறங்கி அந்த ஆப்பு மரத்தில் சிவலிங்க ஸ்வரூபமாக ஆவிர்பவித்தார். எனவே அவர் ஆப்புடைநாதர் என்று பெயர் பெற்றார். இத்தகைய ஸ்தலமே திரு ஆப்பனூர். இறைவனின் மற்றும் ஓர் திருவிளையாடல் இந்த ஆப்புடையார் கோவிலில் சம்பந்தப்பட்டது. ஒரு சமயம் மதுரையம்பதி வறட்சியில் வாடி பயிர்கள் வதங்கி மக்களுக்கு உணவு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு சிரமப்படும் வேளையில் ஆப்புடைநாதனை நித்தமும் அர்ச்சித்து பூஜை செய்யும் அர்ச்சகர் எம்பெருமானிடம் மனம் இறங்கி வேண்டிக் கொண்டு மக்களை காத்திட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இறைவனும் திருவுள்ளம் கொண்டு அசரீரியாக வைகை ஆற்று மணலை எடுத்து அதனையே உலகில் இட்டு அன்னமாக்கச் செய்து உணவை விநியோகம் செய் என்று அருள்பாலித்தார். அவ்வாறே வைகை ஆற்று மணலை உலகில் இட்டு அது அரிசியாக அன்னமாக மாறி அனைத்து மக்களுக்கும் அன்னம் பாலிக்கும் ஒரு சந்தர்ப்பத்தினை அளித்தது. எனவே இறைவன் இந்த ஒரு அருளால் அன்ன வினோதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தில்
அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நாம் இறைவனை போற்ற வேண்டும். ஆகவே இத்தருணத்தில் ஞானசம்பந்த பெருமான் அருளிய தேவார பாடல்களில் ஒரு சில பாடல்களை இங்கு அடியேன் சமர்ப்பணம் செய்கின்றேன். எனவே ஆப்பில் இருந்து வழிபட்டு சோழ மன்னனுக்கு அருள் செய்தவனும் வைகை ஆற்று மணலை அன்னமாக்கி அருள் செய்தவனுமான இந்த ஸ்தல இறைவனை நாமும் வழிபட்டு ஞான சம்பந்த பெருமான் பாடலில் கூறியபடி நமக்கு உள்ள வினைகள் யாவற்றையும் அற்று நாம் வாழ்வில் வளம் பெறுவோமாக. ஓரிரு பாடல்கள் இங்கு சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது. பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான், பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான், பெரும் காட்டில் துணியின் உடைத்தாழ சுடரேந்தி ஆடுவார். பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான், பெருங்காட்டில் துணியின் உடைத்தாட சுடரேந்தி ஆடுவார். அணியும் புனலான அணி ஆப்பனூரானே, அணியும் புனலான அணி ஆப்பனூரானே, பணியும் மனம் உடையார் வினைப்பற்று அறுப்பாரே. அணியும் புனலானை அணி ஆப்பனூரானை, பணியும் மனம் உடையார் வினைப்பற்று அறுப்பாரே. பணியும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே. ஆப்பனூரானை பணியும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே. இதுபோன்று மற்றொரு தருணத்தில் இறைவன் வைகை மணலை அன்னமாக்கி உணவு கொடுத்து அருள் பாலித்ததால் அவர் அன்னநாதர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார். அன்ன வினோதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அதை நினைந்து ஞானசம்பந்த பெருமான் கூறிய ஒரு பாடலை இங்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். அந்தன் புனல் வைகை அணி ஆப்பனூர் மேய, அந்தன் புனல் வைகை அந்தன் புனல் வைகை அணி ஆப்பனூர் மேய, சந்தமலர் கொன்றை சடைமேல் உடையானே, சந்தமலர் கொன்றை சடைமேல் உடையானே, அந்தன் புனல் வைகை அணியாப்பனூர் மேய, சந்தமலர் கொன்றை சடைமேல் உடையானை,
சடைமேல் உடையானை நந்தியடி பரவும் நல ஞான சம்பந்தன் நந்தியடி பரவும் நல ஞான சம்பந்தன் சந்தம் இவை வல்லார் தடுமாற்று அறுப்பாரே நந்தியடி பரவும் நல ஞான சம்பந்தன் சந்தம் இவை வல்லார் தடுமாற்று அறுப்பாரே தடுமாற்று அறுப்பாரே நந்தியடி பரவும் நல ஞான சம்பந்தன் சந்தமிவை வல்லார் தடுமாற்று அறுப்பாரே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம். அன்பர்களே, ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடல்கள் மூலம் நமக்கு அறிவிப்பது என்னவென்றால், மீண்டும் கூறுகிறேன், ஆப்பில் இருந்து வழிபட்டு சோழ மன்னனுக்கு அருள் செய்தவனும், வைகை ஆற்று மணலை அன்னமாக்கி அருள் செய்தவனுமான இத்தல இறைவனை, ஆப்புடை நாதனை அனைவரும் வழிபட்டு வினைகள் யாவும் அகன்று வாழ்வில் வளம் பெறுக என்று ஞானசம்பந்த பெருமான் அருள் வாய்க்கின்றான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அனைத்து நலன்களும் அனைவரும் பெறுக. மிக்க நன்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.